பூமிக்கடியில் கிடைத்த பச்சை ஒளி வைரம். ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு இயற்கை மீது அதிக ஆர்வம். தினமும் பள்ளி முடிந்ததும் அருகிலுள்ள மலைப்பகுதிக்கும் காடுகளுக்கும் சென்று கற்கள், இலைகள், பூக்கள் ஆகியவற்றை சேகரிப்பது அவனுடைய பொழுதுபோக்கு. ஒரு நாள் மழைக்கு பிறகு கிராமத்தின் அருகே இருந்த பழைய நிலப்பகுதியில் மண் சரிந்திருந்தது. அதை பார்த்த அருண் அங்கே சென்று பார்த்தான். மண்ணுக்குள் சிறிய பிளவு ஒன்று இருந்தது. ஆர்வமாக அந்த இடத்தை மெதுவாக தோண்டிய போது பூமிக்கடியில் இருந்து ஒரு விசித்திரமான ஒளி தெரிந்தது. அவன் அதை எடுத்து பார்த்தான். அது சாதாரண கல் இல்லை. பச்சை பசுமையான நிறத்தில் இருந்த அந்த வைரத்தின் நடுவில் சிகப்பு நிற ஒளி ஜொலித்துக் கொண்டிருந்தது. இருட்டிலும் அது மெதுவாக பிரகாசித்தது. அருண் அந்த வைரத்தை வீட்டிற்கு கொண்டு வந்தான். அன்று இரவு அவன் அறையில் அந்த வைரம் இன்னும் அதிகமாக ஒளிர ஆரம்பித்தது. திடீரென்று அதன் உள்ளே ஒரு சிறிய காட்சி தோன்றியது. அது பல ஆண்டுகளுக்கு முன் பூமிக்கடியில் மறைந்து போன ஒரு பழமையான தோட்டத்தின் வரைபடமாக இருந்தது. அடுத்த நாள் அருண் தனது நண்பர்களுடன் அந்த வரைபடத்தை பின்பற்றி சென்றான். காட்டின் நடுவில் இருந்த பழைய கல் கதவை கண்டுபிடித்தார்கள். அதை திறந்தபோது உள்ளே அரிய செடிகள், ஒளிரும் மலர்கள், வண்ணத்து பூச்சிகள் நிறைந்த மறைந்த தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்தை பாதுகாக்கவே அந்த மந்திர வைரம் பூமிக்கடியில் மறைக்கப்பட்டிருந்தது என்பதை அவர்கள் அறிந்தனர். அருண் அந்த வைரத்தை தனக்காக வைத்துக் கொள்ளவில்லை. அதனை மீண்டும் அந்த தோட்டத்தில் வைத்து இயற்கையின் செல்வம் அனைவருக்கும் என்று எழுதப்பட்ட கல் பலகை ஒன்றை அங்கே வைத்தான். அதன் பிறகு அந்த கிராமம் பச்சை ஒளி கிராமம் என்று அழைக்கப்பட்டது. அருணின் துணிச்சலும் நல்ல மனமும் எல்லோராலும் பாராட்டப்பட்டது.